எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ டிசம்பர் மாதம் கடுமையான குளிர்காலமாக இருக்குது. இந்த குளிர்காலத்தில் முக்கியமான சில ஆரோக்கிய டிப்ஸ் கொடுக்க போகிறேன். முதல்ல நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸிங் நல்லா திக்காக இருக்கணும். அதோட முக்கியமாக நம்ம காதுகளை கவர் பண்ணுற மாதிரி, தலையை கவர் பண்ணுற மாதிரி ஸ்கார்ஃப் கட்டிக்கிறது நல்லதுங்க. மேலும் கால்களுக்குமே சாக்ஸ் போன்ற விஷயங்கள் அணியறது இந்த குளிர்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யும். தோள்கள் வறண்டு போகும் குளிர்காலத்தில். அதனால் எண்ணெய், ஏதாவது நார்மல் தேங்காய் எண்ணெய் கூட இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தடவிக்கிட்டிங்கன்னா வெயில் படக்கூடிய இடங்கள்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. கை காலில் அப்ளை பண்ணிக்கோங்க. முகத்துக்கு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. என்னதான் வானம் மேகமூட்டத்தோட இருந்தாலும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் கண்டிப்பாக இதை தாண்டி உங்கள் தோள்களை பாதித்து வறண்ட தோள்களை அதிகப்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். ரெண்டாவது, உணவு முறை பொறுத்த வரைக்குங்க, நம்ம பழங்கள்லாம் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்கும் அப்படின்லாம் தயவு செஞ்சு எதையும் ஒதுக்க வேணாம். இப்போ நெல்லிக்காயெல்லாம் குளிர்ச்சி, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நெல்லிக்காய், ஆப்பிள், கொய்யா, இப்போ டிராகன் ஃப்ரூட்டு, ரம்பூட்டான், மாதுளை போன்ற பல பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு பழங்கள் எடுத்துக்கங்க. பழங்கள்னால உங்களுக்கு சளி பிடிக்கவே பிடிக்காதுங்க. அது உங்களோட எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். சீத்தாப்பழம் கூட கிடைக்குது. குளிர்காலத்தில் கிடைக்குதே, இந்த சீத்தாப்பழம் நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு தனி வீடியோ போட்டிருக்கேன். பழங்களை குளிர்காலத்தில் ஒதுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி காய்கறிகளில் இந்த கேரட்டு போன்ற விஷயங்கள் வெறுமனே சாப்பிட்றோம் இல்லையா, அது ரெகுலராக சாலட் மாதிரி இந்த காலத்தில் எடுத்துக்கோங்க. டீ நல்ல ஒரு ஆவாரம் பூ டீ, பட்டை டீ, சங்குப்பூ டீ போன்ற பல்வேறு விதமான டீக்கள் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சாதாரண இஞ்சி டீ முதற்கொண்டு இது எல்லாத்தையும் வாரத்தில் ஒரு டீயா, வாரத்துக்கு 7 விதமான டீ நீங்க செஞ்சு குடிங்க. நட்ஸ் வகைகளும் விதைகளும் இந்த நேரத்தில் எடுத்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, முந்திரி போன்ற நட்ஸ் வகைகளும், ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை போன்ற விதைகளும் நம்ம இந்த நேரத்தில் எடுத்துக்கிறது நம்மளோட உடலுக்கு ஒமேகா 3 கொழுப்புகளை தரக்கூடியது, உடல் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. பால் குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் மஞ்சத்தூள் கலந்த பால் குடிக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தரும். குளிர்காலம் தாகம் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. தேவையான அளவு தண்ணீர், அட்லீஸ்ட் 1 லிட்டர் அளவு தண்ணீர் அப்படிங்கிறது மினிமம். அதற்கு மேலேயும் தேவைப்படலாம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு தண்ணீர் குடிங்க. காலையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய வாட்டர் பாட்டிலை சாயந்தரம் அப்படியே குடிக்காமல் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. அந்த பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை குடிச்சது போக மீதி கொஞ்சம் வாட்டரை நீங்கள் வேலை செய்ய இடத்துல ஃபில் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிச்சிருக்கணும். அடுத்து, உடற்பயிற்சிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குளிருது, மழைக்காலமாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸை தள்ளி போட்டுறாதீங்க. வீட்டுக்குள்ளாரியே பயிற்சிகள் செய்யுங்க. என்னோட சேனலில் டெய்லி நான் பயிற்சிகள் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். காலை நேரத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் முடிஞ்ச அளவு அந்த பயிற்சிகள் செய்தீங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவு வாக்கிங், காலை நேரத்தில் நடைப்பயிற்சி, அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி உங்கள் பயிற்சிகளை முடிக்க பாருங்கள். வெளியில் சுத்தப்படலைன்னா வீட்டுக்குள்ளேயாவது நடைப்பயிற்சி செஞ்சுட்டு கொஞ்சம் லைட்டாக எக்ஸசைஸ் பயிற்சிகளும் செய்யுங்க. இந்த குளிர்காலத்தில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜன்னல் கதவை எல்லாம் மொத்தமாக மூடி வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளார அந்த மாய்ஸ்டர், ஈரப்பதம் அதிகமாகி உள்ளார பூஞ்சை தொற்றுக்கள், ஃபங்கஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஷெல்ஃபு ஃபுல்லாக கருப்பு கலரில் ஃபங்கஸ் துணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஷெல்ஃபு, துணிகளெல்லாம் பாதுகாக்கும் விதமாக ஒரு பேப்பரில் அரிசியை கொட்டி அந்த ஷெல்ஃபுக்குள்ளே வச்சிங்கனாலே அரிசி அப்படியே கொஞ்சம் நாளில் கருப்பு கலரில் மாறதை உங்களால் பார்க்க முடியும். எதனால் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை அரிசி இழுத்துக்கும். சாதாரண அரிசியை உபயோகப்படுத்தி உங்கள் வீட்டில் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கதவு ஜன்னல்களை எல்லாம் எந்நேரமும் மூடி வச்சுருக்காம பகல் நேரத்தில் அதை திறந்து வச்சுட்டு சூரிய வெளிச்சம் உள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தர நேரத்தில் அதெல்லாம் மூடி வைங்க. மேலும் பூச்சி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கப்போர்ட்லேயே சின்ன சின்ன வசம்பு துண்டுகளையும் போட்டு வைங்க. பூச்சிகள் வராது. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தலகாணி உரை, போர்வே அப்படிங்கிறத கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா துவைச்சி வெயிலில் உலர்த்தி திருப்பி யூஸ் பண்ணுங்க. அலர்ஜி தொந்தரவுகள் வராமல் இருக்கும், இல்லைனா அட்லீஸ்ட் குறையும். வெளி இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் மாஸ்க் போட்டுக்கோங்க. வீட்டுக்கு வந்தப்புறம் கைகளை சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணுங்கள். இப்போ நிறைய காய்ச்சல் காலம், வைரஸ் கிருமிகள் தொற்றக்கூடிய காலம். அதனால தான் சொல்கிறேன், ஹேண்ட் வாஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெளி இடங்கள்லையும் சரி, வீட்டுக்கு வந்த பின்னாடியும் சரி, ஹேண்ட் வாஷிங் ரொம்ப முக்கியம்.
வெளியிடங்களில் ப்ரீதிங் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்லாம் கட்டாயம் இன்ஹேலர் கையிலேயே எடுத்துக்கோங்க. ப்ரீதிங் ட்ரபிள் ஆஸ்துமா அப்படின்னோட ஞாபகம் வருது. அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற மூலிகை செடி வந்து உங்கள் வீட்டு பக்கமே இருக்கும். அது பாட்டுக்கு களைச்செடி மாதிரி வளர்ந்துருக்கும். இந்த அம்மான் பச்சரிசி செடியை குறித்து தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதை எடுத்து சமைச்சு பயன்படுத்துங்க. பல்வேறு விதமான கீரைகளை இந்த குளிர்காலத்தில் பயன்படுத்துங்க. நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க. அம்மான் பச்சரிசி டைரெக்டாகவே கிடைக்கும், நீங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கும். சும்மா எடுத்து நீங்களே கழுவி யூஸ் பண்ணலாம். ப்ரீதிங் ட்ரபிள் குறையுங்க. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க, பிபி தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பிபி அளவுகளை செக் பண்ணிக்கோங்க. இந்த குளிர்காலத்தில் பொதுவாக பிபி பேஷண்ட்டுக்கு எதிரியான சீதோஷ்ண நிலைன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு அதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிபி அளவுகளை செக் பண்ணி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக இருக்குன்னா டென்ஷன் ஆகாமல் மெடிடேஷன் பண்ணி நடைப்பயிற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, பிபி குறைஞ்சிடும். குறிப்பாக குழந்தைகள் பெரியவர்களுக்கு இந்த குளிர்காலத்தில் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் தேவைங்க. அவங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து அவங்கள வந்து நம்ம தேவையில்லாமல் வெளியே அழைச்சிட்டு போகிறது, தேவையில்லாமல் வெளியிடங்களை சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் குறைச்சிக்கோங்க. ஸ்வீட்டு, ஐஸ்கிரீமு போன்ற விஷயங்களை தவிர்க்க பாருங்கள். அட்லீஸ்ட் குளிர்காலத்தில் தவிர்க்க பாருங்கள். இதெல்லாம் வந்து திடீர்னு சளி பிடிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, காய்ச்சல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சளவு இந்த பெரியவர்கள் குழந்தைகள்லாம் பகல் நேரத்தில் மட்டுமே வெளியில் கூட்டிகிட்டு போங்க, இரவு நேரத்தில் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த குளிர்காலத்தில் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். 10 மணிக்கெலாம் தூங்க போய் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா கூட தப்பு கிடையாதுங்க. ஏன்னா மார்கழி மாதத்தில் வந்து காலையில் எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம். அந்த பாசிபிலிட்டி இருக்கிறவங்க காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிறவங்க கட்டாயம் இந்த நடைப்பயிற்சியை அந்த நேரத்தில் செய்யலாங்க. இந்த குளிர்காலத்துக்கு தேவையான கருவேப்பிலை, பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோங்க. ஒரு பொடி கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 2-3, பூண்டு 10 பல்லு, 2 தக்காளி, காஞ்ச தனியா, மிளகு, துவரம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், புளி ஒரு உருண்டை, எலுமிச்சம்பழ சைஸ்க்கு, இதெல்லாத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம். இப்போ வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக 3 மிளகாய், 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுட்டு 2 டீஸ்பூன் தனியாக போட்டுருவோம். 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்குவோம். நல்லா வறுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துருவோம். அடுத்து பூண்டு 10 பல்லு போட்டுறோம். நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா கழுவுன ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை போட்டுறோம். நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து ஆற வைப்போம். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்குவோம். மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு கடுகு போட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சோடனே தக்காளி போட்டுட்டு தக்காளி வணங்கினோடனே புளி தண்ணீர் கடைசியில் ஊற்றுவோம். தேவையான அளவு ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிட வேணாம். புளி பார்த்து தேவையான அளவு ஊற்றுங்க. கல்லுப்பு போடுங்க. இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம அரைச்சிடுவோம். ஓகே, ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்ததை அரைச்சாச்சு. அதை இப்போ இதில் சேர்த்தாச்சு. ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறது தான் கடைசி ஸ்டெப்பு. டேஸ்ட்டுக்கு காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் செட் ஆகும். எனக்கு இந்த மருந்து குழம்பு செய்முறையை பார்த்தீங்களாங்க. இந்த குளிர்காலத்தில் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது தாங்க. நம்ம சூடாக சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். பக்கத்தில் சாதம் இல்லை, இருந்தாலும் குழம்பு மட்டும் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பர் டேஸ்ட்டுங்க. உண்மையிலேயே தயவு செஞ்சு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். வாரம் ஒரு வாட்டி இது சேர்த்துக்கங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பெப்பர், மிளகு காரம் போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு சளி தொந்தரவுகளை குறைச்சி இந்த குளிர்காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த குழம்பு கண்டிப்பாக உதவும். இதெல்லாம் தான் இந்த பனிக்காலத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸு. உங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.